சரி, தலைமை கழகத்துல எந்த கூட்டத்திலயாவது மனசுல இருக்கிறத பேசுங்கன்னு எடப்பாடி என்னைக்கா சொல்லிக்கிறாரா? இப்ப ஒற்றுமைங்கிறீங்க, நீங்க பேசுங்க, என்னதான் ஒற்றுமை, யாரப்பா சேர்க்கணும் சொல்லுங்கப்பா, நான் இருக்க சிக்கலை நான் சொல்றேன். தலைமை கழகத்துல வந்து அடிச்சுட்டு போனாரு ஓபிஎஸ், அவர் எப்படிப்பா சேர்க்க சொல்றீங்க? பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றதுதான் ஒரு வகையில கட்சிக்கு செய்யற துரோகம்னு எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கு, துணிச்சல் வரல. எலெக்ஷன் வருஷம் கட்டினாருன்னா தொலைஞ்ச முடியாது. இவ்வளவு நாள் காசு செலவு பண்ணி மாவட்ட செயலா இருப்பாரு, அவர் தொழில் நிக்கணும் பார், தன்னுடைய ஆதரவு 2 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு நேரத்தில் நம்மளையும் கட்டம் கட்டிட்டா என்ன பண்றேன்ட்டு ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய நியாயமான சுயநல கணக்கு தான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் இது களத்துல எதிரொலிக்கும். 24 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சோர்ந்து போய் வேதனையோடு அந்த களத்துல முழுமையா ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டானோ அதிமுக தொண்டன், அதே சூழலுக்கு அதிமுக தொண்டர்களை எடப்பாடி தள்ளுறாரு. இல்ல, நீங்க சொல்றபடி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்ட கூட இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த அப்படிலாம் கேட்டு நாங்க சேர்க்க மாட்டோம். ஆனா அப்படி ஒரு முயற்சியை கூட எடுக்க மாட்டோங்கிறது புத்திசாலித்தனமா சார்? உங்களுக்கு என்ன அவார்டு வேணும் சார்? கொடுத்துட்றேன், இப்பவே கொடுக்குறேன். இல்ல சார், இந்த கட்சி நல்லா இருக்கணும், பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்னா. எப்போ அவன் அடிக்க வர்றாயா, 10 பேர் வர்றான், நம்ம 4 பேரும் தனித்தனி, 4 பேர் 10வது தான், 4 பேரும் தனித்தனியா இருந்தா ஒரு ஆளுன்னு தான் கணக்கு. நம்மள ஈஸியா, அதனால நம்ம ஒன்னா இருந்து சேர்ப்போம்னு நினைக்கிறது தப்பா சார்? அந்த முயற்சியை கூட எடுக்க மாட்டேங்கிறது.